ஒரு மன்னர் அந்த கிழவி பாக்கு உரல்ல போட்டு இடிச்சிட்டு இருக்கா பாரு, அது மாதிரி பாக்கு வெட்டின்னு ஒன்று அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க. இப்போ மன்னர் பாக்கு வெட்டியில் பாக்க வெட்டுறாரு, வெத்தலை பாக்கு போட தாம்பூலம் தரிக்க. இப்போ பாக்க வெட்டும் போது பாக்கு வெட்டி தவறுதெல்லாம் விரலை வெட்டி பிடிச்சி மன்னருக்கு ஒரு விரல்ல காவாசி துண்டாகி விழுந்துருச்சு. ரத்தம் கொட்டுது, துடிக்கிறாரு. அமைச்சர் அன்னைக்குன்னு 2 நாள் விடுமுறையில் போயிட்டாரு. எல்லாரும் வந்து மன்னரை விசாரிக்கிறாங்க. மன்னா விரல் ஏதோ துண்டா பாச்சாம நல்லா இருக்கா, வலிதேவலையா, எப்படி இப்படி விசாரணை வந்து அனுதாபப்படுறாங்க. 2 நாள் சென்று மந்திரி வந்துட்டார். மந்திரி வந்தவர் மன்னரை பார்த்து, மன்னா வணக்கம், நான் வேலைக்கு வந்துட்டேன்னு போயிட்டார். இவருக்கு ஒரே கடுப்பு, விரல் துண்டாகி போச்சு, 2 நாள் ஆச்சு. இந்த ஆள் வந்தவர் என்ன ஏதுன்னு கூட கேட்காம கண்டுக்காம போறான்னு கோவம். ஆள் விட்டு மந்திரியை கூப்பிடு, இங்கே வாங்க, இன்னைக்கு தானே வேலைக்கு வந்தீங்க, 2 நாளாக விடுமுறையில் போனீங்கல்ல. ஆமாம், வந்தது வராது வணக்கம் விட்டு போயிட்டீங்கள, எனக்கு விரல் துண்டானது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டார். தெரியும்னாரு. தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் என்ன ஏதுன்னு கேட்காம போறல, இது பாரபட்சமா இல்லையா, உங்களுக்கு தெரியலையா? கவலைப்படாதீங்க மன்னா, எல்லாம் நன்மைக்கேன்னாரு. மன்னருக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்டா எனக்கு விரல் துண்டா போனது உனக்கு நன்மையா? கடுங்காவல் தண்டனை 6 மாதம் சிறையில் அடைக்க சொல்லி உத்தரவு போட்டார். இப்போ மந்திரியை கொண்டு போய் சிறையில் அடைச்சாச்சு. மன்னருக்கு விரல் வேற போச்சு. வேதனையோட சும்மா இருக்கக்கூடாது, வேட்டைக்கு போகலான்னு கிளம்பினாரு மன்னர். படை பரிவாரத்தோட காட்டுக்குள்ள போய் வேட்டையாடுற போது திடீர்னு பெரிய சூறாவளி காத்துல எல்லாரும் படையெல்லாம் செதறி ஓடி போச்சு. மன்னர் மட்டும் தனியாக நிற்கிறார், ஒரு ஆள் கூட துணைக்கு இல்லை. அந்த நேரத்தில் அந்த காட்டில் காட்டுவாசிகள் வாழ்வாங்களா, காட்டுவாசியில் அவங்களுடைய வனதேவதைக்கு வருஷம் திருவிழாவுக்கு நரபலி கொடுக்குற வழக்கம். இப்படி தேடி வந்தாங்க. இவர் சிக்கிட்டாரு மன்னர். மன்னரை கட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கி கொண்டு போய் ஆடையை உடுத்தி தலையில் தண்ணியை ஊற்றி மாலையை போட்டு இவரை தான் இன்னைக்கு வனதேவதைக்கு பழி கொடுக்கணும்னு வெட்டுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. மன்னர் நடுங்கிட்டார், நம்மளை வெட்ட போகிறாங்களே, என்ன ஒன்று தப்பிக்கிறது எப்படின்னு தெரியலை. வெட்ட போகிற நேரத்துக்கு அந்த பூசாரி பார்த்தாரு, விரல்ல காவாசி இல்லை, ஒச்சமா இருக்கும். இப்போ சொன்னாங்க, ஊனமான உடம்ப கடவுளுக்கு படைக்கப்படாது, இந்த ஆள் சரியா வர மாட்டேன், விரட்டி விடுறான்னு விரட்டி விட்டாங்க. மன்னர் தப்பிச்சம் பொழைச்சோம்னு வேற அரண்மனைக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். மந்திரி சொன்னேன், எல்லாம் நன்மைக்குன்னு, உள்ளபடியே விரல் வெட்டுப்பட்டது நமக்கு நன்மை தான், இல்லைன்னா நம்ம தலையே போயிருக்குமே அப்படின்னு தப்பிச்சுக்கிட்டு இருந்து சொன்னார். சரி பாவம், மந்திரியை கூட்டியாருவோம், ஆனால் நமக்கு நன்மைன்னு சொன்னேன். சரி, அவனை சிறையில் அடைக்க சொன்னோம், அதுவும் நன்மைன்னு சொல்லிட்டு போனானே, எதுக்கு கூப்பிடாளு? சிறையிலேருந்து மந்திரியை கூட்டியாந்த கேட்டேன். மந்திரி யாரே, நீங்கள் சொன்னீங்க எனக்கு விரல் பட்டது எல்லாம் நன்மைக்குன்னு, உண்மையிலேயே நன்மை தான். காட்டுவாசிகள் என்னையை வெட்டாமல் விட்டுட்டாங்க விரல் துண்டானதுனால. அது சரி, உங்களை சிறையில் அடைக்கத்தானே சொன்னேன் 6 மாதம், அதுவும் நன்மைக்குன்னு சொன்னீங்களே, எதுக்குன்னு கேட்க மந்திரி சொன்னார், மன்னா என்னை சிறையில் அடைக்காமல் இருந்திருந்தா நான் உங்கள் கூடவே இருந்திருப்பேன். உங்களை கூட்டிகிட்டு போனவங்க என்னையும் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, உங்களை வெட்டுறதுக்கு பார்த்துட்டு ஒச்சம்னு விட்டுருப்பாங்க, என் உடம்புல எந்த ஊனமும் இல்லை, என்னையே போட்டு தள்ளியிருப்பாங்க. நல்ல வேளை நான் சிறைக்கு போனது நல்லது தானே. அப்போ எல்லாம் நன்மைக்கே தான்.